நம்ம ஒரு டீசெண்டான ரொம்ப அமைதியான ஒரு தலைவராக பார்த்த ஒருத்தர் இப்போது குசும்பும் கீண்டலும் பயங்கரமாக வர்ற அளவுக்கு மாறி இருக்கார். அந்த மாற்றத்துக்கான காரணம் இருக்கிற இடமா, இல்லை அவர் ஏரியாவுள்ள போனதுனால அந்த மாதிரி மாறிட்டாரா, இல்லை நம்மளை பற்றி மீட் பண்ணி நம்ம ஆளுங்க வந்து எதுவும் அவர்கிட்ட கேட்ட கொஸ்டின்ஸ் அவருக்கு பிடிக்கலையா என்னன்னே தெரில. பட் அவருடைய மேனரிசம் என்ன, எப்படி மாறி இருக்கு, யார் இவர் அப்படிங்கிறத நீங்களே பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். தாவேகாவில் தற்போது பரபரப்பாக பம்பரமாக சுற்றி வேலை பார்த்து கொண்டிருக்கும் ஐயா செங்கோட்டையன் அவர்கள். எஸ், செங்கோட்டையன் அவர்களை நீங்கள் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அமைச்சராகவும் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமா அதிமுக எதிர்கட்சியாக மாறினதுக்கப்புறமா அவருடைய நடவடிக்கைலாம் பார்த்துருப்பீங்க. அமைதியாக சட்டிலாக போகும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. உதாரணத்துக்கு ஈரோட்டில் இப்போ டிசம்பர் 18 வந்து ஒரு கூட்டம் பிளான் பண்ணுறாங்க. தாவேகால ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு. நம்ம ஆளுங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும்ல, ஏன்னா தாவேகா கூட்டம் கட்டுக்கடங்குமா அடங்காதா, இல்லை எதுவும் பிரச்சனை ஆயிருமா அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டியில் கேள்வி கேட்குறாங்க. மருத்துவ ஏற்பாடெல்லாம் எப்படி, மருத்துவ வசதி ஏற்பாடெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான். சாதாரண கேள்வி தானே. என்ன சார் இந்த கூட்டம் நடக்க போதே, மருத்துவ வசதி ஏற்பாடுகள் எப்படி இருக்குது, என்ன தப்பாக இருந்துச்சுல, இல்லை ஆனால் அதுக்கு அவருடைய ரியாக்ஷன் ஏற்கனவே கேட்டிருப்பாங்க. 1-2 தடவை இந்த மருத்துவ வசதிகள் பற்றி பேசியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. பட் ஆனால் அதில் ஃப்ரஸ்ட்ரேஷன் எந்த அளவுக்கு தெரியுதுன்னா, எத்தனை தடவை சொல்கிறது, 15 ஆம்புலன்ஸ் இருக்குது, உங்களுக்கு டயர்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு கூட ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்கிறேன், குளுக்கோஸ் பாட்டில் கொடுக்க சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி குசும்பான ஒரு பதிலை அவர் கொடுத்துருக்காரு. இப்படி ஒரு செங்கோட்டையனர் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம பார்த்து. நம்ம நினைவு தெரிஞ்ச வரைக்கும் இப்படிலாம் செங்கோட்டையன் பேசவே மாட்டார். ஹி ஓன்ட் லூஸ் இஸ் ஸ்கூல். ரொம்ப கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவார். மீடியா கிட்ட என்ன பேசணும், எந்த மீட்டரில் பேசணுன்றதெல்லாம் தெரியும். ஒருவேளை தாவேகாக்கு போனதுனால ரொம்ப லைட் ஹார்ட்டடாக ஃபீல் பண்ணி நாமளும் கொஞ்சம் ஜாலியாக ஃபன் பண்ணி ஒரு கூல் டூடாக மாறுவோன்ட்டு ட்ரை பண்ணுறாரா செங்கோட்டையன் அவர்கள் அப்படின்ற சந்தேகத்தை பார்க்குறவங்க மத்தியில் இது எழுப்பியிருக்கே. நீங்கள் வந்தாலும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லுவாங்க. 15 ஆம்புலன்ஸ் இருக்குது எக்யூப்மெண்ட்ஸோடன்னு சொல்லியாச்சு. உங்களுக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்தால் குளுக்கோஸ் பாட்டில் கொடுப்பாங்க. த நெக்ஸ்ட், இப்போ ஈரோடில் நடக்க போகிற இந்த மாபெரும் மாநாட்டில் பாஸ் கிடையாது, QR கோட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கேட்குறதுக்கு நமக்கு கொஞ்சம் வந்து என்னப்பா, கணக்கு வழக்கு இல்லாமல் ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணால் ஏற்கனவே இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுது, இப்போ எப்படி அதை ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்ற ஒரு டவுட் உங்களுக்கு வரும்ல. அதே டவுட்டு தான் நமக்கும் வந்துச்சு. அதை தான் அவர்கிட்ட மறுபடியும் கேட்டோம். என்ன சார் நீங்கள் வந்து பாசஸ்லாம் கிடையாதுன்னு சொல்கிறீங்க, அதை எப்படி மேனேஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து கேள்வி கேட்டு ஒரு பார்த்து சிக்கல் வேலடிக்க சிக்கல் ஆரம்பிக்காதீங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறார். நாங்கள் சிக்கல் ஆரம்பிக்கல, ஒரு டவுட்டு கேட்குறோம். பாசஸ் இல்லாமல் எப்படி ஒரு க்ரௌடை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க, இத்தனை நம்பர்ஸ் வரும்னு எப்படி நீங்கள் கன்ஃபார்மாக சொல்ல முடியுன்ற ஒரு கேள்வி கேட்குறோம். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து தலைக்கணக்கு வச்சுருக்கோம்ப்பா, தொண்டர்கள் 10,000 பேர், அப்புறம் வந்து பொதுமக்கள்கிட்ட இருந்து ஒரு 15,000 பேர் 20,000 பேர் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு வச்சுருக்காரு. இவ்வளோ பேர் தான் நாங்கள் கூப்பிட்டு போகிறோம், அதனால் வந்து இதில் பாசஸ் இருக்காது, QR கோடு இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எது எப்படியோ கூட்டம் அமைதியாக யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் எந்த சங்கடமும் இல்லாமல் டீசெண்டாக நடந்து கண்ட்ரோல்டான என்விரான்மெண்ட்டில் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா நமக்கும் மகிழ்ச்சி. ஏன்னா பாதிக்கப்படுற போகிறது நம்மளுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்படி இருக்கும்போது நம்ம இதை வந்து வெறுமனே ஒரு அப்டேட்டாக மட்டும் பார்க்காம முன்ஜாக்கிரதை நடவடிக்கை கரெக்டாக எடுத்துருக்காங்களான்ற ஒரு பார்வையிலேயே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குல்ல. அதுக்காக கேட்கப்பட்ட கேள்வி, அதுக்கு அவருடைய ரியாக்ஷன் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். சிக்கல் சிங்கார விடாதப்பா, நீ இதை சிக்கலுக்கு சிங்கால விடாதான். சரி சார், நாங்கள் கொண்டு வருவதை கழகத்தோழர்கள் 10,000 பேர், பொதுமக்கள் 25,000 பேர். அவர்களுக்கு வருவதற்கு பாஸ் கிடையாது, QR கோடு கிடையாது. எல்லோரும் வந்து தலைவரை சந்தித்து விட்டு மகிழ்ச்சியோடு செல்லலாம்.